இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் இது வரைக்கும் செய்த கேட்டீங்கன்னா செய்தது எதுவுமே கிடையாது. அப்ப ஐயோமல் எந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க, பழிவாங்கறதுக்காக நான் உள்ள தூக்கி உள்ள வைப்பேன், நீ என்ன தூக்கி உள்ள வை அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த அரசியல் அவர் கையில் எடுக்கிறதுக்கு அது ஒரு தினம் உண்மையில அந்த கரஸ்பாண்டன்ட் லீடராகவே இருக்காரு. நடிகர்களை சந்திக்கும் போது சட்டமன்றத்தில் அவருடைய உடல் மொழியாக இருக்கலாம், அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கிறாங்க. சார் வாய் தரங்க சார், வாய் தரங்கன்னு சார், உங்களுக்கு ஒரு நான் பேசுறது கேட்கலன்னா போர்டை பாருங்க சார், நான் நேரம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சார். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். சனிக்கிழமை பெரிய கூட்டம் வரும், தள்ளு முள்ளு தான் பனையூர்ல. உடுமலை எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் வச்சுங்கன்னா, உடுமலை ராதாகிருஷ்ணன் எனக்கு இந்த மரியாதை இல்லாத காரணத்தினால் நான் நீங்க வந்து நீங்க என்ன உனக்கு மரியாதை கொடுத்து நீச்சாக்க இப்போ கேட்டே திறக்கல. அதான் சொல்றீங்க. இப்போ நிறைய பேர் கூட ஊழல் நடக்கல. நான் சொல்லவா, எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு பிஏ போட்டாங்க. இந்த பிஎஸ் போட்ட பிறகுதான் இந்த ஊழல்லாம் தொடங்கும். நீங்க மாட்டிக்குவீங்க, பச்சையா மாட்டிக்குவீங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். 1967 காலகட்டத்திலிருந்து திமுக கூட்டணியில பயணித்த ஐயுஎம்எல் நேற்று வெளியேறியிருக்காங்க. 60 ஆண்டு கால கூட்டணி இல்லையா? ஆனால் விஜயினுடைய வருகைக்கு பிறகு விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறியிருக்காங்க. விஜய் ஒரு பக்கம் தன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்காரா? எப்படி பார்க்கிறது? ஒன்று, நீங்கள் ஃபேக்சுவலாக ஐயோமல் சொன்னதில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. 96 அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, 2001 அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. திருச்சியில் போட்டிட்டாங்க. இன்னொரு தொகுதியில் 1996 போட்டிட்டாங்க. அதனால் 60 ஆண்டு காலம் எப்பொழுதுமே திமுக தான் பயணிச்சாங்க அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவதாக நீங்கள் வந்து ஐயோமல் 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறாரு ஒருத்தர், அதனால் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, இதே ஐயோமல் சொன்ன விஷயம் என்பது இன்னும் சொல்லப்போனால் விசிகவும் கம்யூனிஸ்டும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட, நாங்கள் நேற்றும் திமுகவுடன் இருந்தோம், இன்றும் திமுகவுடன் இருப்போம், நாளையும் திமுகவுடன் இருப்போம். ஆமாம், எக்காலத்திலும் நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் வந்து எல்லாரையும் ரீச் பண்ண முடிஞ்சது. ஆனால் வந்து பாய் மட்டும் என் நேரில் பார்த்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ ஒன்று வந்துச்சு. பாய்ட்டு வந்து பட்டன் ஃபோன் தான்ப்பா இருக்குது, அதனால தான் நேரில் போயிட்டாங்க போல இருக்குது அப்படி சொல்லி அந்த ட்ரோல்லாம் வந்துச்சு. அதை பின்னர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஈஸியாலாம் ஐயோமலை நீங்கள் நேரடியாக போய் கெஞ்சினா கூட, அருண்ராஜ் போனார், நிர்மல்குமார் போனார், மறுபடியும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவைன்னு சொல்லி போனாங்க. எந்த நேரத்திலும் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. அப்புறம் ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு நான் வந்து இது உறுதிப்படுத்த முடியாது. போன நிறைய எம்எல்ஏக்களுக்கு சில உதவிகள் கிடைத்திருக்கிறது. நான் சொல்றது பண உதவிகளே கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் சோஃபா மாடல்னு அது சொல்கிறாங்க, அது நிச்சயமாக கிடைத்திருக்கிறது குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு இல்லை. ஏன்னா இவங்களும் இப்போ நேற்று ஒரு பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, எங்களுடைய அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் வரும்பொழுது ஒரு 6-7 சோஃபா நாங்கள் வாடகைக்கு வாங்கி போட்டோம் சொல்லி சொன்னார். ஆனால் விஜய் அவர்கள் வரும்பொழுது அவர் சேர்ல தான் உட்காந்துருந்தார், நார்மலான சேர்ல தான் உட்காந்துருந்தார். அப்போ எதற்காக சோஃபா வந்துச்சுன்னு இவங்களே நேற்று அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்கிறது தெரியல. ஆனால் அந்த குற்றச்சாட்டாக வைக்க வரும்போல, பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஐயோமல் என்கிற கட்சி யாருக்காக நின்றார்கள்னா, இஸ்லாமியர்களுக்கு, பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுக்காக நின்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க, அதனால நாங்கள் அதை எடுத்துக்கிறோங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்பது, இஸ்லாமியர்களுக்கு தாவேக உண்மையாகவே இருக்கிறார்களா, இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க பக்கம் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் தேசம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனை வரும்பொழுதும் விஜய் அவர்கள் வாயை திறந்து, விஜய் மட்டுமல்ல, தாவேக்கை சார்ந்த ஆதவர்ஜனோ மற்றவர்களும் பேசினார்கள்னா இல்லை. இந்த வக்பு வாரிய நாங்கள் தான் வழக்கு போட்டோன்னு பொய்யான விஷயங்களை தான் ஆதவர்ஜன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கலாம் சொல்லிட்டே இருந்தாரே தவிர, ஏன்னா அந்த வழக்கில் அவங்க இணையவே இல்லை. நாங்கள் தான் இணைஞ்சு, நாங்கள் தான், எங்கள் தலைவர் தான் வந்து இந்த வழக்கையே நடத்தினாருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்தாரு. எப்படியாவது இஸ்லாமியர் வாக்களை கவரணுங்கிறதுக்காக அந்த வேலைகள்லாம் செய்தார். பட் ஆனால் அதுவும் செய்யலை. கிறித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கிறித்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. சிறுபான்மையினர்களுக்கு அதே நேரத்தில் விஜய் அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாலையும் கலந்துக்கிட்டாரு. அப்போ கூட அந்த பாஜகவையோ சங் பரிவார் அமைப்புகளையோ இல்லை வந்து துணை அமைப்புகளை கண்டிச்சாரனா அப்பயும் கண்டிக்கல. ஸோ சிறுபான்மையினருக்கு விஜய் மேலே ஒரு பற்றுதல் இருக்கலாம், நடிகருங்கிற பற்றுதல் வாக்கு அளிச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது வாக்கு அளிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு உண்மையாக தாவேக்கவோ விஜய் அவர்களோ இதுவரைக்கும் நின்றுருக்காங்களான்னு நிற்கல. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் இஃப்தார் நோன்பும் போது யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெளிவடைந்த பிறகுதான் விஜய் இஃப்தார் நோன்பு நின்று சொல்றாரு, நான் வந்து மதச்சார்பின்மை போற்றுகின்றவன். அதற்கு முன்னாடிலாம் அவர் பேசல. அதெல்லாம் இஃப்தார் நோன்புல நின்று எப்படியாவது இஸ்லாமியர் வாக்களை கவரலாம்ங்கிற அளவிற்கு தான் இவர் பேசினார். பட் ஆனால் இஷ்யூவா இஸ்லாமியர்கிட்ட இருக்கிறாரா? இப்போ நீங்கள் பக்ரீத் வந்துச்சு,
பக்ரீத் போது திமுக எடுத்த ஸ்டாண்டுங்கிறது ஒன்றாக இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல கோர்ட் ஆர்டருங்க, கோர்ட் ஆர்டருங்க. கோர்ட் ஆர்டர்லாம் மீறி தான் திமுக வந்து அந்தந்த இடங்கள்ல அவங்கள பலி கொடுக்க வச்சாங்க. அத நீங்க வந்து அவங்க அந்த நோன்பு அந்த அந்த விழா வந்து எந்தவித சங்கடமும் இல்லாமல் போனது. ஆனால் இந்த முறை அதுல பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. அப்ப அதுல கூட மக்களுக்காக நீங்கள் நின்றீர்களா? இஸ்லாமியர்கள் நீங்க நிக்கல. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்துச்சு. திருப்பரங்குன்றம் இஷ்யூல இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாண்டே எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் எடுக்கல. தாவேக்காவோட ஸ்டாண்ட் 2 வருடங்களுக்கு முன்பு என்ன நிலவரம் இருந்ததோ அதுதான் இப்பயும் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். நீங்க சொல்லுங்க அரசாங்கம் வேற. நான் சொல்றது அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன? எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. நான் இப்படி சொல்றேன். உண்மையிலே மக்களுக்கு அது குறித்த அக்கறை கேள்வி திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுறான்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலே திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட எனக்கு இல்ல கேள்வி. விளக்கு ஏத்தியே ஆகணும்னு அடம் பிடிக்கிற பாஜகவுக்கும் வாக்களிக்கல. விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொன்ன திமுக வாக்களிக்கல. பேசாம இருந்து நிர்மல்குமாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க. எனக்கு மக்களை உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல இந்த விஷயத்துல. ஆனா திருப்பரங்குன்றத்துல உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. சீட்டர் நிர்மல்குமார் நீங்க கட்சியில இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்பது விளக்கு ஏத்தல என்ன தப்புன்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு வித்தியாசமா தான் அப்ப கேட்டார். ஆதவர்ஜுனா வேற ஒரு ஸ்டாண்ட் சொன்னார். ஆதவர்ஜுனா வந்து அப்படியே உளறி பேசினார். நாங்கள் இன்னொரு அயோத்தியாவாக மாற்ற சிலர் முயற்சிக்கும் பொழுது நாங்கள் அதற்கு துணை ஏதோ ஒன்று சொன்னார். இன்னொரு புரியாத மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் என்ன சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்டோ அந்த ஸ்டாண்ட் தான் எங்களோட ஸ்டாண்ட் அப்படின்னு. அப்ப இதே ஸ்டாண்ட் தான் திமுக சொல்லும்போது திமுக நாடக மாட்டேன்னு சீரர் நிர்மல்குமார் தானே சொல்லி சொன்னாரு. அப்ப 2 வருஷம் முன்னாடி யாரோட ஸ்டாண்டுங்க? திமுக அரசாங்கத்தோட ஸ்டாண்ட். திமுக கட்சியில் திமுக அரசாங்கத்தோட ஸ்டாண்டு தானே. திமுக அரசாங்கத்தோட ஸ்டாண்டை தான் தாவேக அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் எடுக்க போகுது அப்படின்னா அப்ப சீட்டார் நிர்மல்குமார் அப்பொழுது திமுகவிற்கும் பாஜகவும் விளையாடுறாங்கன்னா இப்ப தாவேக்கும் பாஜகவும் விளையாடுதா அப்படிங்கிற கேள்வி அவர் தான் பதில் சொல்லணும். நீங்க இப்ப என்ன ஸ்டாண்ட்? நீங்க என்ன கோர்ட் ஆர்டரை நீங்க மதிச்சிருக்கணும். கோர்ட் ஆர்டர் இப்ப கோர்ட் ஆர்டர் மதிக்காம நீங்க பண்றீங்களே. கோர்ட் ஆர்டர் என்ன? அவங்க வந்து எங்களுடைய நிலைப்பாடுன்னு கூட அவர் சொல்லல. ஆ. மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்கள் பெரும்பான்மையாக நடைமுறையை பின்பற்றணும். நீங்க அதை சொல்லவே இல்லை இது வரைக்கும். நீங்க தாவேக கட்சியாக மக்கள் எதை விரும்புகிறார்கள் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்துல கூட நீங்க சொல்ல கவனமா இருந்தீங்க. நம்ம அதை பேசி நம்ம எதுவும் பண்ணிட வேண்டாம். இயல்பாகவே நமக்கு ரசிகர்கள் ஓட்டு தான். எந்த விதமான நிலைப்பாடு இல்லாம ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அந்த கும்பலுடைய வாக்கள் தான் நமக்கு முக்கியமே தவிர இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே இது குறித்து நிலைப்பாடு எடுத்திருக்கின்ற இஸ்லாமியர்களோ இதை குறித்து நிலைப்பாடு எடுத்துகிற இந்துக்களோ வேண்டாம்னு ஒரு இடத்துக்கு நீங்க போய் தான் நீங்க வாங்குவீங்க. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி திரையிடுவதற்கான அனுமதி நிறைய இடங்கள்ல கொடுக்கப்படல தவை காட்சி வந்த பிறகு அப்படின்றலாம் அந்த செய்திகளையும் பார்க்கிறோம்ல. இல்ல நீங்க என்னமோ அந்த படத்திற்கு என்னமோ ஆயிரக்கணக்கானவர் காத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இது ஏதோ பெருசா தடை போடுற மாதிரியும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கேட்கின்ற கேள்வி என்பது நீங்க உங்களோட ஸ்டாண்ட் தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? இப்ப அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் திமுக ஸ்டாண்ட் தான் தொடர போகின்றது. இதான் நாங்க கோர்ட்ல போய் சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப நீங்க மக்களை ஏமாத்த தான் செய்றீங்கன்னு நான் சொல்றேன். நான் வர பாயிண்ட்ங்கிறது அப்போ இஸ்லாமியர்களுக்காக இந்த கட்சியாக நின்று இருக்கிறதா? இல்லை. அரசாங்கமாக நீங்க வந்து ஒரு நிலைப்பாடுக்கு போறீங்க. ப்ரீவியஸ் நிலைப்பாடை தொடரும் ஸ்டேட்டஸ் கோ தொடரும் சொல்லி சொல்றீங்க. ஆனால் அரசியல் கட்சியாக இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் இது வரைக்கும் செய்த என்ன கேட்டீங்கன்னா செய்தது எதுவுமே கிடையாது. அப்ப ஐயோமல் எந்த அடிப்படையில 60 வருஷம் நீங்க திமுக வந்து சிறுபான்மையினர்கள் தோழனாக இருந்ததா? அது வந்து பாஜகவே சொல்லுவாங்க. ஏங்க எப்ப பார்த்தாலும் சிறுபான்மை தாங்க நிக்கிறாங்க. இவங்க பெரும்பான்மை மக்கள் ஹிந்து மக்களுக்கு நிற்பதில்லைங்கிறதா பிரதானமான குற்றச்சாட்டு. ஸோ அதுல நமக்கு எந்த வித யாருக்குமே 2 நிலைப்பாடெல்லாம் இருக்காது. நிச்சயமா திமுக எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் நின்றுருக்காங்க, கிறிஸ்தவர்கள் நின்றுருக்காங்க. ஆனால் தாவேக்கா அப்படி நின்றுக்குதான்னு கேட்டீங்கன்னா இன்னும் சொல்ல போனா தாவேக்கா இந்துக்களுக்காக நிற்கிறான்னு தெரியல. இஸ்லாமியர்கள் நிற்கிறாங்கனாலும் தெரியல. கிறிஸ்டியன்ஸ்க்காக நிற்கிறாங்கன்னு தெரியல. யாருக்காக தான் நிற்கிறாங்கிறது பெரிய கேள்வி. மக்களுக்காக நிற்கிறாங்களா காமன் மேனுக்காக நிற்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. அப்ப எந்த அடிப்படையில் ஐயுஎம்எல் போய் இவங்களுக்கு நாங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நாங்க போய் தாவேக்கு நாங்க நிலைப்பாடு நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது உண்மையிலே கேள்விக்குறிதான். ஏன்னா நீங்க நடக்க போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தாவேக்க பாஜகவுடைய எதிர்ப்பை முழுசாக பேச போகிறதா? இப்ப பேசுறாங்களா? ஏங்க இப்போ தேசிய கீதம் வந்து சட்டமன்றத்தில் 2 முறை வாசிக்கப்பட்டது. ஐயோமோட ஸ்டாண்ட் என்ன? இதை ஏத்துக்கிறாங்களா அவங்களும்? அட விடுங்க இதெல்லாம் எங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு பாய். ஐயா அதை விடுங்கப்பா அப்படின்ட்டு வரா. இப்போ நாளைக்கு டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. இல்லை வந்து இப்போ முதல்வர் அவர்கள் வந்து பிரதமரை பார்த்து 4-5 கோரிக்கைகள் வச்சுட்டு வந்தாரு. அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இது வந்தே மாதரம் பாடலை பின்னாடி தான் பாடணும். இப்போ நாளைக்கு ஆளுநர் மாளிகையில் ஏதோ ஒரு விழா நடக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக மினிஸ்ட்ரி ஒருத்தர் போடுறாங்க. இப்போ நாளைக்கும் அதை தொடர்ந்துச்சுன்னா ஐஎம்எல் அதையும் சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்குவாங்களா? அப்போ பாஜகவோட எதிர்நிலைப்பாட்டில் தான் ஐஎம்எல் தொடர்ச்சியாக பயணிக்கிறது. காம்ப்ரமைஸ்கள் ஆட்சியின் போது தேவைப்படுதானே செய்யுது. இல்லைங்க ஆட்சியின் போது தேவைப்படுதுங்கிறது ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ஆட்சியோட தேவைப்படுதுன்னா இந்த ஆட்சியில எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க காம்ப்ரமைஸா போறோம். எங்க மினிஸ்டரே ஒருத்தர் ஷாஜகானே உள்ள போயிட்டாரு, அதனால தாவேக்க செய்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் எடுக்கின்ற எல்லாம் நாங்களும் கட்டுப்பட்டவர்கள். நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அடுத்ததாக நீங்க சொல்கின்ற விஷயம் என்பது அடுத்த நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு சீட்டு வேணும், அடுத்து நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு சீட்டு வேணும். உள்ளாட்சி தேர்தல் கூட விட்டுருங்க, லோக்கல் இஷ்யூஸ்னு விட்டுருங்க. பாராளுமன்ற தேர்தலில் நீங்க யாரை எதிர்த்து நிற்க போறீங்க? விஜய் யார் எதிர்த்து நிற்க போறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
ஏன்னா நீங்க காங்கிரஸ் கூட அவர் அணுக்கம் காட்டுகிறாரானா ஃபர்ஸ்ட் காட்டினார். காங்கிரஸ் ராகுல் காந்தி வரும்போது கையெல்லாம் தூக்கி பிடிச்சு அதெல்லாம் பண்ணாரு. இந்தியா கூட்டணி போய் செட்டில் ஆக போறாருன்னு நினைச்சோம். ஆனா இந்தியா கூட்டணியோட கூட்டத்திற்கு விஜய் போகவே இல்லை. காங்கிரஸ் அழைப்பு விடுக்கல, அதனால போகலன்றாங்கல்ல. அது எனக்கு புரியவே இல்லைங்க. அப்ப காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க? எனக்கு வந்து லோக்கல்ல விஜய் வேணும், நேஷனல்ல ஸ்டாலின் வேணும்னு யோசிக்கிறாங்களா? ஆமா, இப்போ ரீசெண்டா ராகுல் காந்தி அதான் கேக்குறேன். ட்வீட்லயே அது தெரியுது. அது எப்படிங்க சரியா வரும்? 2029 வரைக்கும் அப்போ 2029ல பாஜகவை எதிர்க்கின்ற கூட்டணியில தாவேகாவும் இருக்கும், திமுகவும் இருக்குமா? அப்ப 40 இடங்கள்ல வந்து திமுக ஒரு 15 இடம், தாவேக ஒரு 15 இடம், மிச்ச கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 10 இடத்தை பிரிச்சுக்குவாங்களா? பாண்டிச்சேரி சேர்த்து அப்படி பிரிச்சு அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரப்போதா? அப்ப மாநிலத்துல ஆட்சி என்ன? அப்ப கொள்கை எதிரி அங்க அடிச்சுக்கோம்பா, அரசியல் எதிரிக்கு சேர்த்துக்கோம்பா நீங்க. டெக்னிக்கலா போன நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக ஸ்வீப் அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கணிசமான பெருமளவு எம்பிக்கள் அவங்க சைடுல இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்களுடைய ஆதரவு 2029 வரைக்கும் தேவைப்படுது இல்லையா? இல்லங்க, அது ஓகே. மாநிலத்துல பண்ணி அதான் சொல்றேன். நீங்க சீட் ஷேரிங் எப்படி போவீங்க நான் கேக்குறேன். நீங்க இப்ப ரொம்ப தெளிவாக ஆதவர்ஜனா சொல்றாரு. விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லியது தாவேக அகைன்ஸ்ட் திமுக தான். அதிமுக காலி பண்ண அழிச்சிரு அப்படிங்கிற அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. இருதுருவ அரசியல் தான் இருக்கணும். டிஎம்கே ஐடிஎம்கே இருந்த மாதிரி டிவிகே டிஎம்கே இருக்கணும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட அரேஞ்ச்மெண்ட் என்னவா இருக்கும்? அப்போ இந்தியா கூட்டணியில் டிஎம்கேவும் தொடரும் இதுன்னா, அப்போ ஐயூஎம்எல் டிஎம்கே கூட்டணி வெளியே போனதுக்கான டிஎம்கே கூட்டணி இந்தியா கூட்டணியில் தானே இருந்தாங்க. அட்லீஸ்ட் லேட்டஸ்டா நீங்க இங்க பேர் வேணா மாத்திக்க, மதச்சார்பற்ற கூட்டணி ஏதாவது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இந்தியா கூட்டணி தான். இந்தியா கூட்டணியை விட்டு ஐயூஎம்எல் விலகி சென்று இப்ப எந்த கூட்டணியில சேரப்போகுதுன்னு எனக்கு புரியல. அப்ப நிலைப்பாடாக நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாரை எதிர்த்து நிற்க போகின்றீர்கள்? நீங்க எதிர்க்கிறாரா விஜய் எதிர்க்கிறாரா? அதுவே தெரியாம நீங்க எப்படி போவீங்க? இப்ப பேசிக்கலாம் விஜய் அவர்கள்ட்ட, சார் பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறதுனால நமக்கு நிர்வாக பிரச்சனைகள் வராது, ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய பணம் அதெல்லாம் வந்து கரெக்டா வந்துரும், நமக்கு ஆதரவா பாஜக செயல்படும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் வந்து இருக்கதானே செய்யுது. சாஃப்ட் டோன் எடுத்து நான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சர்வசிக்ஷா அபியான்ல கையெழுத்து போட மாட்டேன். பணம் வந்துருச்சா இப்போ உங்களுக்கு? சாஃப்ட் டோன் எடுக்கிறீங்களா? 2 தடவை தேசிய கீதம் பாட வச்சிட்டீங்க. சரி ஓகே, உங்களுக்கு பணம் வந்துருச்சா? பணம் ரிலீஸ் பண்ணிட்டாரா மோடி அவர்கள்? இல்லை நீங்கள் 4-5 கோரிக்கையை வச்சுட்டு வந்தீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சா? மேகதாது அணை விவகாரத்தில் நீ கர்நாடகாவாக பேசும், தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காக பேசும். நடுநிலை வகிக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ஏன் கர்நாடகாவை பேசுது? ஓட்டு போடும்போது ஜனநாயக பூர்வமாக ஏன் கர்நாடகாவுக்கு ஏன் மத்தியில் இருக்கவர் பேசுறாரு? அவர் என்ன சொல்லணும்ப்பா? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்கு? அணை எதுவும் கட்டக்கூடாது, அணை எதுவும் கட்டக்கூடாது. நீ முதல்ல இந்த மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்தியாயா நீ முதல்ல தமிழ்நாட்டுக்கு? அங்கே மழை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்கல்ல. சரி, உனக்கு மழை இல்லை புரியுது. அப்போ உண்மையிலேயே தண்ணி எப்ப கம்மியா இருக்கோ அந்த நேரத்தில் நீங்க 2 பேரும் எப்படி பகிர்ந்துக்கணும் தான் தீர்ப்போட சாராம்சமே. மழை எப்படி நிறைய பெய்யும் போது நீ என்னவோ பண்ணிக்க, நீ திறந்து விடு, வடிகாலாக யூஸ் பண்ணி என்னவோ பண்ணிக்க. குறையும் அதை முதல்ல பண்ணியான்னு நடுவில் இருக்கவர் கேட்பாரா? இல்ல சார் நீங்க மேகதாது அணை கட்டிங்க சார், நானும் கையை தூக்குறேன் சார், கை தூக்குவார் அவர். அப்போ என்ன சாதிச்சீங்க நீங்க? சாஃப்ட் டோன்ல இருந்து என்ன சாதிச்சீங்க? மேகதாதுல அவர் இல்லங்க நடுநிலையா வைக்க போறாரு மத்திய அரசாங்கம். நான் போய் மோடி அவரோட நானும் பேசினேன். அவர் சொல்லிட்டார், அப்ப விஜய் நீங்க இருக்கிறதா ஸ்டாண்ட் தான் கரெக்ட். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பே அப்படிதான் இருக்கு, உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு, அணையெல்லாம் கட்டக்கூடாது, நீங்களும் அணை கட்டக்கூடாது, அவங்களும் அணை கட்டக்கூடாது, அதுதான் ஸ்டாண்டா இருக்குப்பா அப்படின்னு அவர் சொன்னாரா? இல்ல மேகதாது அணை கட்டு பூமி பூஜை போடுவார், நாங்கள் வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி சொல்றாங்களா? இப்போ மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு போகணும். ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? ஏன்னா அந்த ஆணையத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஜல்சக்தி துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் நமக்குன்னு இல்லை, நடுநிலையாக இருப்பதில்லை. நமக்கு சாதகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நடுநிலையாக நீங்கள் இருப்பதில்லை. அப்போ நீங்கள் சாஃப்ட் டவுன் எடுத்து சாதிச்சு சரி என்ன ஃபண்ட்ஸ் ஏதாவது வாங்கிட்டீங்களா? நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, மோடி அவர்களை பார்த்தீங்க பேசிங்க, ஃபண்ட்ஸ் வாங்கினீங்களா? நீங்கள் வந்தே மாதரம் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. தேசிய கீதம் 2 தடவை பாடப்பட்டுச்சு, அதுக்கு என்ன காரணம்? அர்லேக்கருக்கு பிடிச்சிருக்கு அதனால நாங்கள் பாட சொல்றோம்னு சொல்ல போறீங்களா? அப்போ நீங்கள் சாஃப்ட் டவுன் எடுக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் நடக்குதுன்னா சரி ஓகே. ஆளுநர் ஃபுல் உரையும் படிச்சிருக்காருல்ல, அது நடந்திருக்குல்ல. முதலாக ஆட்சி வருது, RN ரவியோட ஸ்டாண்டு முழுக்க சனாதனம்னு ரொம்ப எதிர்ப்பான ஸ்டாண்ட்ல இருந்தாரு. அர்லேக்கர் முதலில் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி அமைப்பதற்கு சில சிக்கல்களை முதல்ல ஏற்படுத்தினார். இது முதலாக அமைகின்ற ஆட்சி. உங்களுக்கு என்ன சார் வேணும்? எங்கள் 2 தூரம் தேசிய கீதம் பாடணும். சரி, உங்களுக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துறேன். நான் என்ன பண்ணணும்? நீங்க ஃபுல்லா உரை படிச்சுட்டு போயிடுங்க. 2 பேரும் இப்படி அண்டர்ஸ்டாண்ட், அதான் உதயநிதி சொல்றாரு, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் ஓகேங்க, சரி அண்டர்ஸ்டாண்டிங்கே போயிட்டீங்க. இதனால தமிழக மக்களுக்கு நடக்க பண்ண நன்மை என்ன? இது கூட நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க, பாட்டா 2 பேரும் பாடிட்டு போங்க கூட நீங்க சொல்லிக்கீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா அதில் மாநில உரிமைகளும் சேர்ந்து இருக்குன்னு நான் சொல்றேன். இவ்வளவு நாள் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள், சரி ஓகே. இதனால தமிழக மக்களுக்கு நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் போனதுனால நான் சொல்ற மாதிரி மேகதாதுல உங்க நடுநிலை வைக்கிறாங்க, நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்துருச்சு, இனிமேல் நமக்கு எதிராக சில நடவடிக்கைகளை பாஜக எடுக்காது, தமிழ்நாட்டு பக்கமும் நிற்கும் அப்படிங்கிறத ஏதாவது உறுதிப்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதுல ஒரு நிலைப்பாடு சரியா இல்லாத போது நம்ம என்ன பேசுறது நான் கேட்கிறேன். இதுல அடுத்த கட்டமாக
செந்தில் பாலாஜியை கார்னர் பண்ண ட்ரை பண்றாங்க தவைக்க அரசுன்ற ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு காவல்துறையினர்லாம் போனாங்க, விசாரணை பண்ணாங்கலாம் செய்திகள்லாம் வருது. அவருடைய சகோதரர் மேல வழக்கு பதிவு செய்வதற்கு, இல்ல ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கு மீது விசாரணை அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் திடீர் இந்த முடிவு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்க செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, நீங்க இவர் ஆதவ அர்ஜுனா, இவர் சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்க வந்து அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கு சொன்ன விஷயம், நம்ம நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணணும், திமுக சேர்ந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது வந்து ஊழல் வழக்கு நாங்கள் நேர்மையாக விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணுவோங்கிறது வேற. பழிவாங்கும் அரசியல், நீங்க வந்து திமுக கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தபோது இருந்த ஒரு அரசியல், அதுலயும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. பட் ஆனால் பழிவாங்கறதுக்கான உள்ளத்துக்கு நான் உன்னத்துக்கு உள்ள வைப்பேன், நீ என்னத்துக்கு உள்ளவை அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த அரசியல் அவர் கையில் எடுக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனா முயற்சி பண்றார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை வச்சார். இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இப்போ நீங்க நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசுறாங்க, எல்லா துறை அமைச்சர்களும் பேசுறாங்க. மின்சாரத்துறையில் ஊழல் நடந்திருக்கு, நான் வெள்ளை அறிக்கை கொண்டு போறேன்னு சொல்றாரு. நான் சொல்ல, தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. நீங்க இருக்கிற எல்லா பெண்டிங் கேசஸ்லையும் நீங்க வந்து ஆளுநர் இதுவரைக்கும் அவர் ஆதரவா இல்லாம நீங்க ஒரு கையெழுத்து போடாம இருந்தாருன்னா, அது இன்க்ளூடிங் அதிமுக நான் சேர்த்து சொல்றேன். விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்குல ஆளுநர் எங்களுக்கு கொடுக்காம இருக்காரு, அவர் அனுமதி கொடுக்காம இருக்காருன்னா அதையும் சேர்த்து தயவு செய்து விசாரிங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழிவாங்குற அரசியலா மாறுது. தேவைப்பட்ட நேரத்தில் அது ஈடியாக இருக்கலாம், இல்ல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கலாம். தேவைப்பட்ட நேரத்தில் போய் ரைடுக்கு போறீங்க, அதற்கு பிறகு என்ன ஆகுது? இது திமுக மேல வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள், திமுக தோற்க இதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். பயங்கரமா வாய்க்கிலேயே பேசுனீங்க, கரப்ஷன் இருக்காது, கமிஷன் இருக்காது, எதிர்கட்சி அதிமுக அமைச்சர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்கள் அவரெல்லாம் சிறைக்கு செல்வார்கள், சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் சொல்லி சொன்னார். முதல்ல பார்த்தோம், ஒரு 6 மாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பா இந்த மாசம் யாருப்பா? விஜயபாஸ்கர் வி சீரிஸ் போயிட்டு இருக்குப்பா, கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அப்புறம் வீரமணி, இப்படி போயிட்டு இருந்துச்சு. கொடநாடு கொலை வழக்கு கூட இதெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பாச்சு? சார் சார்ஜ் ஷீட்டே போட மாட்டோம் சார் நாங்க. அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க? திமுகவுக்கு அதிக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கப்பா, நான் ஊழல் செஞ்சா நீ கண்டுக்காத, நீ ஊழல் செஞ்சா நான் கண்டுக்காத அப்படிங்கிற. அது மாதிரி தவிர்க்க தயவு செய்து செய்யாதீங்க. எல்லா வழக்குலையும் தூசி தட்டுங்க. 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கல் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு முடிவு கொண்டு வாங்க. நான் மத்திய அரசாங்கத்தை சொல்றேன். ஏன்னா மக்களோட பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா, இது அந்தந்த நேரத்துல சுமார் பரபரப்பை உண்டாக்குறதுக்காக மட்டும் நீங்க செய்றீங்களே தவிர அதை தாண்டி செய்வதில்லைன்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி வீட்டிற்கு காவல்துறை எந்த வழக்குக்குனே தெரியல, எந்த வழக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த வழக்கு இவங்களும் சொல்லல, செந்தில் பாலாஜி தரப்பும் எனக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சுன்னு அவரும் சொல்லல. அப்ப சொல்லாத வரைக்கும் இது உண்மையிலே இது ஏதோ கரூர் வழக்குக்கு ஏதாவது வந்துச்சா, இல்ல முன்னாடி இருக்கிற வழக்கு வந்துச்சா, இப்ப கரண்ட் ஆஃப் டாஸ்மாக் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறதே முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. பழிவாங்கும் அரசியலாக இல்லாமல் ஊழல் நடந்திருந்தால் தயவு செய்து எல்லா ஊழலையும் வெளியே கொண்டு வாங்க. ஒண்ணுல இப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த வெள்ளை அறிக்கை வரும் பொழுது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி செய்வதன் மூலியமாக மட்டுமே எங்களுக்கு வந்து நான் எல்லா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சிருவோம். இது வரைக்கும் பயங்கரமான லீக்கேஜஸ் இருந்துச்சு, ரொம்ப டீசெண்டா நாங்க பேசணும். லீக்கேஜஸ் இருந்துச்சுல சார், அவங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் கூட நான் சொல்றேன், அரெஸ்ட் கூட 2வது கட்டம். அவங்க மேல் நடவடிக்கை எடுங்க. ஊழலை கொண்டு வாங்க. எந்தெந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது, எந்த அமைச்சர் பொறுப்பாக இருந்தார், எந்த ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பாக இருந்தார், எந்தெந்த அதிகாரிலாம் பொறுப்பாக இருந்தார்கள், எல்லார் மேலையும் நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க. கோர்ட் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு போட்டவங்க நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஏன்னா அரசியல் வழக்கில் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு கோர்ட்டு ஒரு பார்வையும் இருக்கு. எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னா ஓடி போயிட போறாங்களா யாராவது? இல்ல அப்படி அரெஸ்ட் பண்ணாதீங்க. பட் தயவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் செய்யுங்கன்னு சொல்றேன். அது செய்யாம சும்மா ஊழல் நடந்துருச்சு சொல்லி சொன்னீங்கன்னா, இது எப்பயும் ஊழல் நடக்குது, நீங்க எதுக்கு அது மறுபடியும் சொல்லிட்டே இருக்கீங்க மக்களோட பார்வை இருக்கு. நீங்க இப்போ இந்த ஆட்சியில ஊழல் இல்லாமல் இருக்கா, ரொம்ப சந்தோஷம். நீங்க பழைய இதுல ஊழல் நடந்துருச்சு நீங்க நிரூபிக்கணும்னா நீங்க அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்தால்தான் மக்கள் நம்புவார்கள். அதை நீங்க செய்யுங்க நான் சொல்றேன். நிறைய எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவிலிருந்து தவைக்க வரதை பார்க்கிறோம். முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் தவைக்க நோக்கி நகர்றாங்க. அதிமுக இன்னொரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியாக மாறப்போகிறது. வெறும் லீடர்ஸ் மட்டும் தான் இருக்க போறாங்க, கேடர்ஸ் ஃபுல்லா தவைக்க பக்கம் வரப்போறாங்க. இந்த தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் வெற்றி தான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனால இருந்து எல்லாருமே சொல்றாங்க. இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கிறது? விஜய் இதை எப்படி பார்க்கிறார்? ஏன்னா அவர் யாரையும் மீட் பண்றது இல்ல, அவருடைய கருத்து என்னவாக இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அவருடைய பார்வை என்னவாக இருக்கு? விஜய் அவர்களுக்கு நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பெரிய அளவில் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்னைக்கு வந்து தலைவராக இருந்தார், கட்சி தலைவராக இருந்தார், முதல்வர் ஆயிட்டாரு, சட்டமன்றத்துக்குள்ள இருக்காரு. நம்ம வந்து 2 கம்பேரிசன் மட்டும் நீங்க பாருங்க. தினம் அவரை சந்திப்பதற்கு அந்த அசூர் பில்டிங்க்கு வருகிறார்கள். யார் வருகிறது கேட்டீங்கன்னா, அவர் கூட சக நடித்த நடிகர்கள் நடிகைகள் வர்றாங்க, பார்க்க குடும்பத்தோட வர்றாங்க. அவங்கள பார்க்கும்போது முதல்வர் விஜய் ஒரு முதல்ல பெரிய ஜோஸ் தெரியுது, சந்தோஷம் தெரியுது. அது சிம்ரன் குடும்பத்தோட வந்தாங்க, அவங்களோட குழந்தையெல்லாம் வச்சிருந்தாரு, பார்த்தோம்.
சமந்தா வந்தாங்க, இன்னும் நிறைய நடிகர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்பொழுது அவருடைய உடல் மொழியும் அவருடைய முகமும் ஒரு பெரிய பொன்மேலே சொல்றாங்களே பெரிய தேஜஸ், அவர் கரிஸ்மாட்டிக், உண்மையிலே அந்த கரிஸ்மாட்டிக் லீடராவே இருக்காரு நடிகர்களை சந்திக்கும் போது. அந்த அவங்க திரைத்துறை சொல்லப்பட ரொம்ப, நான் நடிகர்கள் அதை தப்பா சொல்ல, திரைத்துறையினர் சந்திக்கும் பொழுது பெரிய ஒரு உற்சாகம் தெரிகிறது. நீங்க வேற இங்க வந்து சார் இது வரைக்கும் யாருமே செய்யாத சாதனை செய்யற, என்னங்க சாதனை, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி ஆபீஸ்க்கு வந்த முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன், டெய்லி ஆபீஸ்க்கு முதல்வர் வராரு, முன்னாடி செய்திகளாக வந்ததில்லை. ஸ்டாலின் வருவாங்க, எடப்பாடி வருவாங்க, என்னங்க அவங்க என்னமோ அமெரிக்கா போயிட்ட மாதிரியும், என்னமோ இவர் மட்டும் தான் டெய்லி எங்க சிஎம் இருக்கிறவங்க வீட்டுல சிஎம் கேம்ப் ஆபீஸ் இருக்கும். இப்போ கலெக்டர் நம்ம பார்த்திருப்போம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் நீங்க பார்க்கலாம், கேம்ப் ஆபீஸ் இருக்கும். நைட்டேனா இவங்க வந்து அந்த மாவட்டத்தோட நீதிபதி கூட, ஸோ அதனால நைட்டு போவாங்க. எனி டைம் அவங்க போகலாம், பார்க்கலாம், இப்படிதான் இருக்கும். விஜய் அவர்கள் தான் முதல், ஏன்னா இது தெரியாதவங்க பேசுறா போல, தெரிந்த பத்திரிகையாளர்களே பேசுறாங்க, இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமான்னு சொல்லி பேசுறாங்க. சட்டமன்றத்தில் அவருடைய உடல் மொழியாக இருக்கலாம், முக பாவனைகளாக இருக்கலாம், அதே மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் நீங்க பாக்குறதெல்லாம் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரக்யானந்தா வரும்பொழுது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தார். செஸ் எல்லாம் விளையாடும் போது கொஞ்சம் மகிழ்ச்சி தெரிஞ்சது, கை தட்டினாரு. அதுலயே சர்ச்சையாச்சு. யார் கொண்டு வந்தாரு அதை கூட விடுங்க. இது அரசியல் சகஜம் தாங்க. கண்டிப்பா ஆதவர்ஜன் நான் சொல்லிருப்பாரு, போர்டு எடுத்துட்டு வைப்பான்னு சொல்லிருப்பாரு. போய் தான் ஆதவர்ஜன் போய் தாங்க பேசுவார். நம்ம நீ ரொம்ப அதுக்கெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, போய் தான் பேசுவார். விட்டுலாம் அதை. நீங்க அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தார். சார் பையனோட குழந்தையோட விளையாடுறாரு அப்படிங்கிறதால. மற்றபடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பாக்குறாரு, சொல்ல போனா டெய்லி ஆஃபீஸ் செக்ரட்டரி ஸ்டாஃப்ஸை பாக்குறாரு, துறை ரீதியாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பாக்குறாரு. அந்த ஜோஸ் சுத்தமா தெரியல. சட்டமன்றத்தில் அவர்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க, சார் வாய் தரங்க சார், வாய் தரங்கன்னு சார், உங்களுக்கு ஒரு நான் பேசுறது கேட்கலன்னா போர்டை பாருங்க சார், நான் நேரம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சார். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்போ உண்மையிலேயே அவருடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதனாலதான் நீங்க பாருங்களேன், நான் சொல்றேன், சனிக்கிழமை பெரிய கூட்டம் வருது, தள்ளு முள்ளு தான் பனையூர்ல, அடிச்சு பிடிச்சு உள்ள வர்றாங்க. நானே சொல்றேன், எல்லாத்தையும் விஜய் அவர்கள் பார்க்க வேண்டாம். முதல்வராக இருந்துகிட்டு கட்சி தலைவர், ஏன்னா அவர் பனையூர் வருது ஒரு பெரிய செய்தியா முதல்ல இருந்தே அப்படி ஒரு உருவாக்கிட்டாங்க மீடியா. பனையூர் வந்துட்டார், கேட்ட திறந்துடும் அப்படின்னு. அது கூட விட்டுருங்க. கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், அதுக்கு பிறகு சம்பத், இவங்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள். நீங்க விரல் விட்டு எண்ணிரலாம், எப்படி கணக்கு எம்பி எல்லாமே கணக்கு பண்ணினாலும் 100க்குள்ள தான் வருவாங்க. இந்த 100 பேர்ல ஒரு 5 பேரா சார் அசூர் பில்டிங்ல காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் சார், நீ சனி ஞாயிறு வந்து இல்ல சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு வராருல ஒரு நாள் சார், 7 மணிக்கு ஒரு டீ கொடுத்துட்டு நம்ம பார்த்துடலாம். இது பண்ண வேண்டியதானே. உடுமலை எனக்கு உண்மையிலே ஆச்சரியம், உடுமலை ராதாகிருஷ்ணன், எனக்கு இங்க மரியாதை இல்லாத காரணத்தினால் நான் இங்க வந்தேன். இங்க என்ன உனக்கு மரியாதை கொடுத்து கிழிச்சாங்க? இப்போ கேட்டே திறக்கல. அதான் சொல்றேன், இங்க உனக்கு என்ன மரியாதை கொடுத்து கிழிச்சாங்க? இப்போ நான் இப்படியே கேட்கிறேன். உங்களுக்கு உண்மையிலே சொல்றேங்க, நீங்க இந்த கூட்டத்திற்கெல்லாம் நம்ம சுயமரியாதை இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததாக உங்களுக்கு எப்ப தெரியுமா பொறுப்பு கிடைக்கும்? அவங்களுக்கு இப்போ அரசியல் ரீதியா அரசியல்வாதிகளுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ வந்து அதிமுக இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது, நம்ம 3ஆம் இடத்துக்கு போயிட்டோம், எதிர்கட்சியா கூட இல்ல, இனிமேல் நமக்கு ஆட்சி அதிகாரம் எப்போது இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க ஆளுங்கட்சியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளா கூட அது இல்ல. நீங்க அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே சொல்றேன், ஒரு அதிமுகவிற்காக வாக்களித்த தொண்டனுக்கு இருக்கிற நம்பிக்கை இவர்களுக்கு ஏன் இல்லை? நீங்க இதுதாங்க முதல் தேர்தல் தாவேக வெற்றி பெற்றது. என்னமோ 30 வருஷமா தாவேக ஜெயிச்சுட்டு இருக்கு, இனிமேல் அதிமுக அழிஞ்சிருச்சுன்னு ஒரு இடத்துக்கு எப்படி போறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுக இரட்டையிலை வாங்கிய வாக்கள் 1,04,00,000 வாக்குகள், கூட்டணியாக வாங்கியது 1,30,00,000 வாக்குகள். அந்த வாக்குகளுக்கு ஒரு வலிமையே இல்லையா? விஜயபாஸ்கர், இதே விஜயபாஸ்கர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு ராலிமலையில, தூக்கி போட்டு எப்படி உங்களால் டக்குன்னு வர முடியுது? அப்ப நீங்க என்ன, அப்போ அழிப்பது தொடக்கம்ன்றார். அப்போ அவர் தாவேக்காவை நோக்கி நகர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அதுல இருக்கு. ஏன்னா குட்கா கேஸ் வரக்கூடாது, இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும். விராலிமலை நாங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கோம். நாங்க விராலிமலை இருக்க மலையெல்லாம் நாங்க 4 குவாரி நடத்துறோம், நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறோம், நாங்க ஒரு நர்சிங் சென்டர் நடத்துறோம். அது மூலயமா தான் நாங்க ஊழல் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க அமைச்சரா இருக்கும்போது. அப்ப அதெல்லாம் யார் காப்பாத்துவா? நீங்க காப்பாத்துவீங்களா? வந்து அதை காப்பாத்தணுமா இல்லையா? நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, விஜயபாஸ்கர் அவர்களுக்கு என் மேல கை வைக்காம இருங்க, அது போதும். நீ அடுத்து எம்எல்ஏ ஆகிற, எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷம், எம்எல்ஏ அமைச்சர், அது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அரசியல் வரலாறு நீங்க ரொம்ப தோண்டி பாத்தீங்கன்னா, யாரு காலை பிடிச்சி கவுத்துட்டு நான் எப்படி மேல வந்தேங்கிறது, இன்னும் சொல்ல போனா பர்வேஸ் அப்பாக்கெல்லாமே நல்லா தெரியும் விஜயபாஸ்கர் எப்படி வந்தாருங்கிறது. அப்போ அவர் ஒரு இடத்துக்கு, நீங்க இன்னும் சொல்ல போனா விஜயபாஸ்கர் ஒரு வேலை வந்து சேர போறாங்கன்னா நீங்க சேர்க்க கூடாது இல்ல. தூய சக்தி அவர் மேல வழக்குகள் இருக்கு, குட்கா வழக்குகள் இருக்கு. ஆக்சுவலா நீங்க செய்ய வேண்டியது, ஆளுநர்கள்ட்ட குட்கா வழக்குல ரொம்ப பெண்டிங்ல இருக்கு, ஆளுநர் தான் 6 கையெழுத்து போடாம இருந்தாராம், அர்லேக்கர் சார் நீங்க கையெழுத்து போடுங்க சார், அவர் மேல நடவடிக்கை எடுங்க தான் நீங்க சொல்லணும். அப்போ எந்த கணக்குகளில் இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நீங்க இன்னொரு சரி, வந்தவர்களை விஜய் அவர்கள் பார்க்கவே மாட்டார் அப்படின்னா நீங்க எந்த மரியாதை நோக்கி வர்றீங்க? நீங்க அடுத்ததாக உண்மையிலேயே உங்களுக்கு இப்ப என்ன கனவுல வர்றாங்க, பசங்க இருக்கு, போய் ஒட்டிக்கலாமா, கரெக்டான நேரம்னு ஒட்டிக்கிறீங்க, ஓகே.
உங்களுக்கு உண்மையிலேயே புஷி ஆனந்த் வந்து உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க போறா நீங்க நம்புறீங்களா? ஏங்க செங்கோட்டையன், சத்யபாமாலாம் எப்ப வந்தாங்க? அவர் கூட எவ்வளவு பேர் வந்தாங்களா? அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பொறுப்பு கிடைச்சதா? செங்கோட்டையன் அவர்கள் வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற 4 மாவட்டங்களுக்கான அவர் தான் தலைவர். அவருக்கு எத்தனை பேருக்கு சீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சது? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியில மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு. அவரையும் எடப்பாடி காசு கொடுத்து முடிச்சிட்டாரு. அவர் அருண்குமார் அவர் முடிச்சிட்டாரு. அதை தாண்டி செங்கோட்டையன் அவரால சீட்டே வாங்க முடியல. சத்யபாமா அவர்களுக்கு இன்னும் பொறுப்பு போட முடியல. அவர் அமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சத்யபாமா அவர்களுக்கு பொறுப்பு போடக்கூடாது. அவங்க கூட வந்தவங்களா சார் எனக்கு என்னென்ன பொறுப்பு வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களோட வந்தவங்களுக்கே இந்த நிலைமை. இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்ததும் இன்னொரு கடம்பூர் பக்கம் ரசிகர் மன்ற தரப்புல இருந்து நிறைய குமுறல்கள் இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கும். நான் சொல்றேன் கண்டிப்பா இருக்கும். நான் புஷி ஆனந்த் எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கும் கொடுக்க மாட்டார், அவங்களுக்கும் கொடுக்க மாட்டார். 2 பேருக்குமே கொடுக்க மாட்டார். நீங்க ரொம்ப தெளிவா வந்து இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா என்னங்க பொறுப்பு போட்டாங்க? இப்ப கட்டமைப்பு இல்லன்னு ஒரு இந்த காரணத்திற்காகத்தான் இந்த கட்சியில அந்த ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? அவ்வளவு மோசமெல்லாம் கிடையாது தேவைக்கா. கட்டமைப்புலாம் இருக்கு. அந்த கட்டமைப்புக்கும் ஏன் நான் போடலன்னா, நீ போட்டினா நீ பலமாயிடுவா, நீ பலமாக கூடாதுங்கிறதா புஷி ஆனந்த் கணக்கு. இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாமே. அப்போ என்ன மீறி ஒரு பவர் சென்டரை வளர விட மாட்டேன் அப்படிங்கிறதா அவருடைய பாயிண்ட். அப்ப அந்த நேரத்துல புதுசா அதிமுக தலைவர்கள் வர்றாங்கன்னா, எல்லாமே எனக்கு கீழ தான். நீ என் கால்ல விழுந்தீன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது நான் பார்த்து பண்ணுவேன். இப்ப நீங்க உண்மையிலே புஷி ஆனந்தோட மனசுல இடம் பிடிக்கணும்னா, இப்ப கடம்பூர் ராஜ் என்ன தெரியுமா பண்ணணும்? அவரோட சோழிங்கநல்லூர் வீட்டு வாசல்ல போய் காத்துக்கிட்டே இருக்கணும். உடுமலை ராதாகிருஷ்ணன் அதான் பண்ணணும். மரியாதைகள்லாம் தூக்கி போடுங்க. ஆனா சும்மா தான் டயலாக்லாம் அடிச்சு முடிச்சிட்டீங்களா வாங்க. என் கால்ல விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது போட்டு கொடுப்பேன். இதுதான் நடக்கும். ஏங்க செக்ரட்டரியில ஓப்பனா பார்க்குறோம்ல. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ற காலைல தான் உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? நீங்க அமைச்சர்கள் ஆய்வுக்கு போறாங்க நீங்க பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாங்க? நேரா வர்றாங்க. அண்ணே காலைல பார்த்துட்டு அண்ணே கால் நேத்து தான் வந்த பரவாயில்ல இருக்கட்டுண்ணே. ஓகே ரைட்டா விழுந்துட்டியா? ரைட். அப்புறம் திரும்ப பார்ப்பாரு. ஒரு நாளைக்கு 51 எம்எல் எத்தனை தடவை காலில் விழுந்தா? 3 தடவை. ரைட் ஓகே. அவன் 3 4 ரைட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க என்னன்னா இவன் அமைச்சர் ஆயிட்டான். அப்ப அடுத்த தடவை நம்ம அமைச்சர் ஆகணும். அப்ப இவரோட மனசுல இடம் பிடிக்கணும். நம்ம தொடர்ச்சியா அவரோட ஏன்னா விஜய் அவர்களை பார்க்கவே முடியாது. நீங்க வந்து விஜய் அவர்களை பார்க்க முடியாது. நீங்க மற்ற ரூம்ஸ் மற்ற மந்திரியோட அறைகளும் இவரோட அறைகளும் பெரிய மாற்றம் இருக்கு. 2 அறை இருக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு. ஜேன்னு கூட்டம். சாதாரண மக்களோட கூட்டம் இல்ல. காலைல வந்தோன்னு அமைச்சர்கள் எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்துடுறாங்க. சுத்தி உட்கார்ந்துடுறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே. இங்க பணிவருக்கு பதிலா அங்க கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வராரு. அண்ணே நான் அவனுக்கு அதை பார்த்து பண்ணா படிக்கலாம்டா வாடா ரைட்டா வாடா. இது என்னன்னா நீங்க இப்ப நிறைய பேர் கூட ஊழல் நடக்கல. நான் சொல்லவா? எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு பிஏ போட்டாங்க? நீங்க கேள்விப்பட்டீங்களா? இப்ப நீங்க ஒண்ணு இல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நம்ம யூசுவலா பிஏட்ட ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்க தான் மினிஸ்டருக்கு ட்ரை பண்ணுங்க. பிஎஸ்ஏ கிடையாதுங்க. பிஎஸ் இன்னும் போடவே இல்லை. ஆனா பிஎஸ் வந்து பிஎஸ்க்கு காசு வாங்கிட்டாங்க. நான் குற்றச்சாட்டே வைக்கிறேன். 10 லட்சம் 5 லட்சங்கிறது வாங்கி வச்சிருக்காங்க. இந்த பிஎஸ் போட்ட பிறகுதான் இந்த ஊழல்லாம் தொடங்கும். அதற்கு நேரடியா நீ எந்த காலத்திலும் எந்த அமைச்சரும் நேரடியாக போய் எனக்கு காசு கொடுப்பான்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் போய் கேட்கறாங்க, ஒரு நிறுவனத்தை கேட்கறாங்கன்னா அது பண்ணவே மாட்டாங்க. ஆனா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் நாங்க வந்து மந்திரிகளுக்கு பணம் போறது இல்ல. மந்திரிகளுக்கு பணம் போறாதனால பல பணங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வருதுன்னு பலரும் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். நான் வந்து எத்தனையோ பேட்டிகள் விஜய் அவர்கள் குறித்து விமர்சனம் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஆனா எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் இந்த ஊழல ஈடுபட நான் சொன்னதே கிடையாது. புஷி ஆனந்த் ஊழல் ஈடுபட நான் மறுபடியும் சொல்றேன். அவர் வந்து கட்சி பொறுப்பா இருக்கலாம், எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கலாம். இன்னைக்கு அவர் வந்து சிஎம் ஃபண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. அவர் வந்து அது முடிவு பண்ணிட்டார். நான் நிறைய காசு வச்சிருக்கேன்ப்பா, நான் எதுக்குப்பா காசு. பார்ட்டி ஃபண்டும் தேவையில்லை. பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதவ அர்ஜுனா இருக்கார். அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப சிஎம் ஃபண்ட் வாங்கல, பார்ட்டி ஃபண்ட் வாங்கல, மினிஸ்டர் ஃபண்ட் வாங்கினா நீங்க மாட்டிக்குவீங்க. பச்சையா மாட்டிக்குவீங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு பேசாம தான் இருப்பாங்க. இது தொடர்ந்து நான் சந்தோஷப்படுறேன். நான் உண்மையிலே சொல்றேன். நானும் வெல்கம் பண்றேன். நான் சில இடங்களில் பார்க்கிறேன் கரப்ஷன் ஒளிதா ரொம்ப சந்தோஷம். இதை நான் எதிர்பார்க்கிறேன். என்னை போன்ற ஆட்கள் ஆன்டி கரப்ஷனா வேலை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆட்சி வந்து தொடர்ச்சியான ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. ஆனா இன்னொன்று சேர்த்து சொல்றேன். இப்ப நான் வந்து ஆர்டிஓவில் நிறைய பழகிட்டு இருக்கேன். நான் என்னங்க மாறிடுச்சா? மாறி இருக்கணும். என்ன மாறி இருக்குன்னா பயந்து காசு வாங்குறோம். மிக குறிப்பாக வெள்ளிக்கிழமையில ஆர்டிஓஸ் யாரும் ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல. ஏங்க வெள்ளிக்கிழமை ஜெயில் போனா சனிக்கிழமை ஞாயிறு பெயில் கிடைக்காதுன்னு, அதனால நாங்க யாரும் போறதில்ல. இது நடக்குது. சரி ஏன் வாங்குறீங்க? அண்ணே போன ஆட்சியிலும் இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. 7வது மாசத்துல மினிஸ்டர் வந்து கொடு எனக்கு வந்து அமௌண்ட்டை கொடுங்க. சரி கொடுத்தோம். அப்ப கேட்டார் 5 6 என்னாச்சுன்னு கேட்டார். அப்போ இதே மாதிரி இவரும் நாளைக்கு வந்து போக்குவரத்து அமைச்சர் 7ஆம் மாசம் வந்து கொடுத்துறியா? ஜூலை மாசத்துல வந்து வாங்கிருங்க எல்லாம் பழையபடி. அப்ப 5 6 என்னையா பண்ணீங்க? வாங்கி நீங்களே சாப்பிட்டீங்களா? ஏன் கேட்டக்கூடாதுங்கிறக்காக வாங்கி நாங்க வச்சிருக்கோம். ஃபண்ட் இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிளாக நீங்கள் ஆர்டி ஆஃபீஸர்ஸ்க்கு போங்க. ஒரு எஃப்சி வண்டி எடுக்கிறாங்க. லஞ்சம் இல்லாமல் நடக்குதா? நேரடியாக அது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். சிம்பிளாக சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு புரோக்கர் நிற்கிறாரு, புரோக்கர் நிற்கலான்னு கூட பாருங்க. ஆர்டி ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு எல்லா ஆஃபீஸ்க்கும் நீ முடிஞ்சா நீ சென்னையில் இருக்க ஒரு ஆர்டி ஆஃபீஸ் போங்க.
அங்க போயிட்டு அண்ணன் நீ புதுசா அண்ணன் லைசன்ஸ் போன்னு சொல்ல ஒரு இந்த ஆட்சி புரோக்கர்களுக்கு வேலை இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கு. நான் அதான் சொல்றேன் இல்ல, நான் உங்கள்ட்ட சொல்றேன் பாலாஜி, நான் எல்லா ஊடகங்கள்ட்டையும் சொல்றேன். ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு போங்க, பத்திரப்பதிவு துறைக்கு போங்க, இந்த 2 துறைக்கு மட்டும் போங்க. போற வழியில இருக்கிற ஒரு ஆஃபீஸ் கூட போங்க. அங்க போயிட்டு சார் எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னு சொல்லும்போது ஒரு 4 புரோக்கர் ஓடி வராம இருந்தாங்கன்னா நான் சொல்றேன் அப்பா இது லஞ்சமே இருக்காதுப்பான்னு சொல்லி சொல்றேன். நீங்க அங்க இருக்கிற இப்போ அருண் ஐபிஎஸ் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில நீங்க நிறைய பேரை பிடிச்சாங்க, 40 பேர்ல எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவே வந்து பெரிய சாதனைன்னு சொல்லி சொன்னாங்க. போன வாரம் ஆர்டிஓல ரைடு நடத்துறாங்க, ஆனா யாருமே எஃப்ஐஆர் போடல. இது என்ன மாற்றம்? நீங்க அந்த பணம் யாரோட திராவிடம் தானே எடுத்திருக்கணும். இல்ல புரோக்கர் யாருடா வேலை பார்த்த நீ? சார் ஆர்டிஓ தான் சார் வேலை பார்த்தேன். உன்னை தூக்கி உள்ள போடு. இல்ல உன் மேல எஃப்ஐஆர் போடு, தூக்கி உள்ள கூட எஃப்ஐஆர் போடு. பேரே வரலையே. அப்ப நான் சொல்றேன் இல்லையா, இது தொடருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக சொல்றாங்க, இந்த ஊழல் இல்ல, லஞ்சம் இல்லன்னு நரேட்டிவா பண்றாங்க. சில இடங்கள் இல்லாமலும் இருக்கிற சேர்த்தே ஒத்துக்கிறேன். இது தொடருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லா இடங்களிலும் லஞ்சம் ஒழிந்து விட்டதா? இல்லை. எல்லா இடங்களும் ஒழிஞ்சிருச்சானா இல்ல. இப்ப பத்திரப்பதிவுல சில பேர் சொல்றாங்க, இல்லங்க நேர்மையா முடிச்சுக்க முடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா மக்களும் அது சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இது வாய்ப்புகள் ஏன் இப்ப இல்லாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் சிஎம் ஃபண்ட் வரப்போறது கிடையாது, பார்ட்டி ஃபண்ட் வரப்போறது கிடையாது. இந்த மினிஸ்டர் ஃபண்டுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பிஎஸ்ஐ அப்பாயிண்ட் ஆகல. பிஎஸ் அப்பாயிண்ட் ஆன பிறகு அது என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை நடந்தாலும் நடக்கலாம். ஏற்கனவே 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ விராலிமலையும் சேர்த்து 6 சொல்றாங்க. அப்புறம் மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்கள் அவர்கள் வந்து இல்ல நாங்க மரியாதை நிமித்தமாகத்தான் நாங்க சந்திக்கிறோம், கைகளை குலுக்கிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அவர்களும் வெளியேறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு, நேரம் வருவதற்காக காத்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ 7ல இருந்து 8 தொகுதியா இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இடைத்தேர்தலை எப்படி விஜய் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா எப்படியாவது இடைத்தேர்தல் நம்ம ஃபேஸ் பண்ணி முழுதாக வெற்றி பெற்று விட்டால் இந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு, ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் தான் அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க, அவங்க வெற்றி பெற்ற அந்த ஓட்டுல தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்கன்றப்போ அது எனக்கு தேவையில்லை, நான் முழு மெஜாரிட்டியோடு நான் ஆட்சி நடத்தணும்ன்ற அந்த எண்ணத்தோடு விஜய் இருக்கிறாரா? நீங்க எப்படி அதை? இல்ல நிச்சயமாங்க. நீங்க 107 தான். ஸோ இன்னும் இந்த 118க்கு நான் 11 பேர் வேணும். ஒரு வழி இல்லாம தான் நம்ம விசிக, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் போய் பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. நம்ம சொந்தமா ஜெயிச்சிருந்தோம்னா இந்த சிக்கலே இல்ல. அதுவும் குறிப்பா விசிலே ஜெயிச்சிட்டோம்னா கொறடா உத்தரவு எதுவுமே பிரச்சனை இல்ல. நம்மளே வந்து அதை உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யோசனையாக இருக்கின்றது. அப்ப இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டு நாம் இதை சாதிச்சலாம் சொல்றார். சில இடங்கள்ல இப்ப நீங்க பெருந்துறை, மதுராந்தகம் இந்த இடங்கள்ல வந்தவர்களுக்கு அவங்களுக்கு கூட வாரியம் போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஆட்களை இறக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் எம்எல்ஏ நிக்க வச்சேன்னா மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியும் ஏற்படலாம். ஒன்றும் இல்லை, மரகதம் குமரவேல் இணைக்க போறேன்னு சொல்லிட்டு 30,000 பேர் இணைப்பு விழா நடத்தினார். ஆனா எல்லா தவேக கூட்டங்களிலும் பறக்கின்ற ட்ரோன் அன்னைக்கு பறக்கவே இல்லை. அன்னைக்கு ஏன் பறக்கலங்கிற தெரியல. அது வந்து முன்னாடி விஜய் வந்தாதானே கூட்டம் வரும். இல்லையே, அது இல்லைங்க. புஷ்யானந்த் போன கூட்டமே வருங்க. சாத்தூர்லாம் பார்த்தோம். அந்த சுத்துவட்டத்தில் என்னங்க விஜய் வந்திருக்காரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இல்லைங்க புஷ்யானந்த் தான் வந்திருக்காருங்க. அதுக்கே பெரிய கூட்டம்லாம் வந்துச்சு. அதனால கூட்டம் இந்த தாவேக நிர்வாகிகள் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, மதுராந்தகம் கூட்டத்தில் தாவேக நிர்வாகி அவன் வந்து போவே கூடாதுன்னு ரொம்ப முடிவில் இருந்திருப்பான். இது அதிமுக ஏன் கை ஓங்குற மாதிரி மரகதம் குமரவேல் அவங்க கை ஓங்குதுன்னா நம்ம அதை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேணும்னே கூட வேலை பார்த்துருப்பாங்க. பட் ஸ்டில் மரகதம் குமரவேலோட டாஸ்க் தானே அது. அவங்க வந்து சேர்க்காம விட்டாங்கல்ல, அவங்க உண்மையிலே காட்டாம விட்டாங்கல்ல. அப்போ இவங்களுக்கே ஒரு யோசனை, ஒரு மரகதம் குமரவேல் தான் மறுபடியும் சீட்டு கொடுக்கணுமா, இங்கே பெருந்துறையில் இவருக்கு தான் சீட்டு கொடுக்கணுமா, இசக்கி சுப்பையாக்கு தான் ஆனந்தகுளத்தில் சீட்டு கொடுக்கணுமாங்கிற கேள்விகளாம இருக்கலாம். சரி அவங்களுக்கு சார் வேறு ஏதாவது வாரியம் போஸ்ட் ஏரியம் போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஆட்களே கூட இறக்கலாம், நமக்கு விசுவாசமா இருக்கிற ஆட்களை இறக்கிடலாம் அப்படின்னு ஒரு யோசனையும் போகலாம். ஆனால் எப்படியாவது இதை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தக்க வச்சு 1-2 விஷயம் இன்னைக்கு சில அதிருப்திகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது மக்களுக்கு. ஒன்று மின்துறை, நீ பார்க்கணும் தொடர்ச்சியாக மின்வெட்டு போயிட்டே இருக்கு. நீ நிறைய காரணங்கள் சொல்லப்படுதான், சிம்பிளா ஒரே காரணம் சொல்றேன். நீங்க வந்து அரசாங்க ஊழியர்கள் என்னைக்கும் அரசாங்கத்தான் விசுவாசமா இருப்பாங்க. அவங்க ஸ்டாலின் போயிட்டு விஜய் வந்தானா தன்னோட விசுவாசத்தை விஜய் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசாங்க ஊழியர்கள் அப்படிதான் இருப்பாங்க. விஜய் போயிட்டு எடப்பாடி வந்தானா எடப்பாடி காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அவங்கள வந்து திமுக ஆட்கள்னு சொல்வதன் மூலியமாக நீங்க தேவையில்லாம அந்நியப்பட்டு போறீங்க. ரொம்ப சிம்பிளான சொல்றேன். இந்த முறை தபால் வாக்கள் பிரிக்கப்படும் பொழுது தாவேக்கு அதிலே முன்னேறி வந்தாங்க. காரணம் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணம். அப்ப அந்த அரசு ஊழியர்களை நீங்க ஒரு பக்கம் ஒரு ராஜ்மோகன் சொல்றாருல, மக்களை சிறுமைப்படுத்தாதீங்கன்ட்டு, நீங்க தான் சிறுமைப்படுத்துறீங்க இப்போ நான் சொல்லுவேன். உங்களுக்கு வாக்களிச்ச அரசு ஊழியரை பார்த்து நீ திமுக ஆளாப்பான்னு நீ கேட்குறீங்க. நீங்க அப்ப அரசு ஊழியர்கள் மின்வெட்டில் என்ன பண்றாங்க, ஆயிட்டு போது விடு, நமக்கு தேவையில்லாத வேலை. அவன் சங்கத்தை பார்த்து நீ திமுக சங்கமான்னு கேட்கிறாரு, அரசு ஊழியரை பார்த்து திமுக ஆளான்னு கேட்கிறாரு. அப்போ கரண்ட் போகத்தான் செய்யும். நீங்க எங்கள்கிட்ட வந்து ஓப்பனா சார் என்னவா பண்ணணும், என்ன சொல்லு, என்ன எப்படி சமாளிச்சிங்க முன்னாடிலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே ஐடியாஸ் கொடுப்போம். நீங்க எங்களை ரொம்ப முத்திர மாதிரியான வேலைகளை பார்த்தீங்கன்னு திமுகலான்னு கேட்டீங்கன்னா அது நடக்காது. ஸோ மின்வெட்டு ஒரு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு, எந்த சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு விஜய் சொன்னாரோ அதை விட ரொம்ப படு கேவலமாக படு பாதாளத்தில் இருக்கு. நீங்க ஸ்டாலினோ அவர்களோ இல்லை எடப்பாடி அவர்களோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது
சம்பவத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைனாவது ட்வீட்டாவது போடுவாங்க. அதுக்கு ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்தாருலே சட்டமன்றத்துல. நாங்க அதிகமா கேஸை ரிஜிஸ்டர் பண்றோம், கடந்த காலங்க அப்படி எல்லாம் நடக்கல, நம்பி மக்கள் வராங்க. அதாவது ஒண்ணு, நீங்க பொதுவாக நீங்க வந்து கேசஸ் ரெஜிஸ்டர் பண்றது, அதாவது எந்த மாதிரி வழக்குன்னா, வீட்டுல வண்டி காணாம போச்சா, ஒரு 2 நாள் இருப்பா, பொறுத்து இருப்பா, ஒரு வாரம் பொறுத்து இருப்பா, இப்படின்னு இழுத்தடிச்ச வழக்கெல்லாம் உண்டு. ஆனா பாலியல் வழக்கெல்லாம் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தெல்லாம் கிடையாது. சில இடங்களில் தலித்துகளுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அது நடந்திருக்கும், இயக்கங்கள் போராடி இருப்பாங்க, விசிக மாதிரி கட்சிகள் போராடி இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருப்பாங்கிறது வேற. ஆனா இவ்வளவு கொடுமையான பாலியல் வழக்குகள் நடக்கும் பொழுது, இவ்வளவு கொடுமையான கொலை வழக்குகள் நடக்கும்போது, என்ன கொலை பண்ணிட்டாங்கன்னா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்க முடியுமா? இதெல்லாம் சும்மா அவர் சொல்றாரு. நீங்க வந்து அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிட்டு தான் இருந்துச்சு, அதெல்லாம் முன்னாடியும். ஆனா இப்போ ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதா நீங்க இன்னுமே சொல்றேங்க. நீங்க திமுக ஆட்சி காலமோ தாவே ஆட்சி காலமோ நீங்க தேசிய அளவில் கம்பேர் பண்ணீங்கன்னா என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ்ல தமிழ்நாடு பின்தங்கி தான் இருக்கும், குற்றங்கள் கம்மியாகத்தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன உணர்றோம்னு ஒன்று இருக்குல்ல, 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் சென்னை சுற்றி மட்டும் நடந்திருக்குன்னு ஒரு பிரதானமான ஆங்கில ஊடகத்துல முதல் பக்கத்துல போட்டாங்க அப்படின்னா மக்கள் அதிர்ச்சி அடைத்தான் செய்வாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்போ அந்த அளவிற்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறத மக்களோட பார்வையாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கிறது, பாலியல் குற்றச்சம்பவங்கள் மோசமாக இருக்கின்றது. இனிமேல் நிர்வாகத்துல பல கோளாறுகள் குளறுபடிகள் இருக்கு. 10 ரூபாய்க்கு பாட்டில் 10 ரூபான்னு பாட்டு பண்ணாரு, இன்னைக்கு அதே அமைச்சர் இல்லைங்க அது வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி அவர் பேக் அடிக்கிறாரு. சில இடங்களில் 20 ரூபா வாங்குறான்னு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்தி தான் இருக்கிறது. இன்னொன்று, நிறைய பேர் வாக்கு கேட்கும்போது நாங்கள் வந்து விசிலுக்கு வாக்களித்தோம், ஆனால் திமுக ஜெயிக்கும்னு நினைச்சோம், நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பண்ணோம், இந்த ஆட்சி வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற சில மதிப்பீடுகளும் மக்களுக்கு இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடைத்தேர்தல்களில் அவங்க எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க அதை ஒரிஜினல் அதனால தான் ரொம்ப கவனமா என்ன பண்றாரு, அதிமுக கட்சியை காலி பண்ணா அதிமுக வாக்கள் நமக்கு வந்துடும். திமுக வாக்கள் அதிமுக பிளஸ் தாவேக வாக்கள் அதுதான் மீன் பண்றாரு அவர். இது கூட்டணியா போய் வச்சிருவோங்கிறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தூக்கிடுவோம், அதன் மூலியமாக இந்த இருதரப்பு அரசியல் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். அது ஒரு பக்கம் இது தாவேக நிர்வாகிகளுக்கே ஒரு அயற்சியை இது கொடுக்கும். ஏன்னா நமக்கு சீட்டு கிடைக்கும் நினைக்கும் போது இப்ப திமுக அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, இப்ப தேமுதிக உள்ள வரும்போது அயற்சியை கொடுத்துச்சு, ஓபிஎஸ் அவர் உள்ள வரும்போது அயற்சியை கொடுத்துச்சு. அதே மாதிரியான விஷயங்கள் தாவேகாவிலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் இந்த இடைத்தேர்தலில் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.